இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இன்னும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. இருந்தும் ஓப்பன் பண்ணா அதில் ஸ்மெல் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா ஸ்டோரேஜ் தான். சில்டு மீட் தான் இவங்க சேல் பண்றாங்க மேக்ஸிமமா. அந்த சில்டு மீட்டை எடுத்து நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் வெளியே வச்சீங்கன்னாவே ஸ்மெல் வரும். சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், ப்ராப்பராக ஸ்லாட்டர் பண்ணி அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ராப்பர் பேக்கிங்கில் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் அதே கோல்ட் செயினில் மெயின்டைன் பண்ணோம்னா 6 மாதத்துக்கும் கெடாது. பட் இங்கே அதை மெயின்டைன் பண்ண முடியாது. 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்குறவங்களே ஏமாற்றி இங்கே பிரயோஜனம் கிடையாது. அதனால வந்து சிக்கனில் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணியும் அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சாங்கன்னா என்ன ஆகுனா குறைஞ்சது ஒரு கிலோ தண்ணி ஏறும். இதுதான் சிக்கனில் இருக்கிற ஸ்கேம். சிக்கனுன்றது பண்ணையில் வளர்ப்பாங்க. ஒரு டீலர் கிட்ட கொடுப்பாங்க. டீலர்ஸ் எடுத்துன்னு வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு தருவாங்க. ஸ்டேஜ் 1 பண்ணை, ஸ்டேஜ் 2 டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேஜ் 3 ஹோல்சேலர், அதுக்கப்புறம் தான் ரீட்டைல். இத்தனை கை மாறும். கோழியை வந்து விற்பனைக்கு வரப்போகுதுன்னா 12 மணி நேரம் வந்து உணவு அளிக்காம, அதாவது தீவனம் அளிக்காம அந்த கோழி இருக்கணும். இப்போ இந்த கோழிக்கு தீவனம் கொடுக்கறதால கோழி எடுக்கும்போது ஒரு கோழிக்கும் கிட்டத்தட்ட 100 கிராம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பெட்டிக்கு 1 கிலோ 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 70 கிலோல இருந்து 75 கிலோ ஃபீடு வந்து வெயிட்டா, மீட் வெயிட்டா கன்வெர்ட் பண்ணி இவங்க வாங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு லாஸ். இன்னைக்கு இருக்கிறதுலயே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ஒரு மீட்னு பாத்தீங்கன்னா அது சிக்கனா மட்டன் தான் இருக்கு. மட்டனா இருந்தாலும் 1000 ரூபா, பீஃபா இருந்ததுன்னா 400 ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து இது ஸ்டாப் ஆயிட்டா கண்டிப்பா வந்து வந்து சிக்கன்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து தெருவுக்கு ஒரு 4 கறிக்கடை இருக்கும், அங்கே தான் போயிட்டு வாங்கி பழக்கம். இப்போ வந்து எல்லாம் கார்பரேட் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டோம், இன்ஸ்டாமார்ட் அது மாதிரி. இப்போ அதில் வர சிக்கன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி ஒரு வாரம் கழிச்சு வரதால அந்த சிக்கன் சாப்பிட்றதால நமக்கு எதாவது பாதிப்பு இருக்கா? அதாவது ஒரு வாரத்துக்கான சிக்கன் இல்லை 6 மாதத்துக்கான சிக்கனை கூட நம்ம கன்சியூம் பண்ணலாம். பட் அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறாங்களான்றது தான் எங்கள் விஷயமே. இப்போ வந்து சிக்கனை நம்ம கட் பண்ணியோ, சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை ப்ராப்பராக ஸ்லாட்டர் பண்ணி அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை வந்து ப்ராப்பர் பேக்கிங்கில் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் அதே கோல்ட் செயினில் மெயின்டைன் பண்ணோன்னா 6 மாதத்துக்கும் கெடாது. பட் இங்கே அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர் என்ன, அந்த டெம்பரேச்சருக்கு நீங்கள் எடுத்துன்னு வர இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாமார்ட்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு கம்பெனி சிக்கன் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இன்னும் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. இருந்தும் ஓப்பன் பண்ணால் அதில் ஸ்மெல் இருக்குதுன்னு. அதுக்கான காரணம் என்னென்னா ஸ்டோரேஜ் தான். ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இல்லாத காரணம் தான் இதை சிக்கன் கெட்டு போகிறது. சிக்கனை நீங்கள் எடுத்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா சில்டு மீட் தான் இவங்க சேல் பண்ணுறாங்க மேக்ஸிமமாக. அந்த சில்டு மீட்டை எடுத்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் வெளியே வச்சிங்கன்னாவே ஸ்மெல் வந்துடும். ஏன்னா சிக்கனை வந்து ஃப்ரோசன் -18 இருக்கிற சிக்கனை நீங்கள் தா பண்ணுறதுக்கு எப்படியும் 1 ஹவர் ஆகிடும். அது பிரச்சனை கிடையாது. இங்கே விற்கிறது எல்லாமே சில்டு மீட் தான். சில்டு மீட்டுன்றது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஹைலி ரிஸ்க்டு ப்ராடக்ட்னா அது வந்து சில்டு மீட் தான். பெட்டர் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் போயிட்டு கடைகளில் போய் கன்சியூம் பண்ணி வாங்குங்க. அங்கே நேராக கோழி அறுப்பாங்க. கோழியோ ஆடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கண் முன்னாடியே வெட்டி வாங்கிக்கிறது தான் நம்மளுக்கு செட் ஆகும். இன்ஸ்டாமார்ட்லேயோ இல்லை வேறு பிராண்ட்ஸ்லேயோ வாங்குறது வந்து அது நம்மளுக்கே தெரியாது 10 நாள் முன்னாடி அறுத்தாங்களா இல்லை வந்து இன்னும் அதிகமான நாட்கள் இருந்ததான்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சில்டு மீட்டை தான் வந்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. அது சாப்பிட்றதால நமக்கு எதாவது பாதிப்பு வருமா? அதாவது கண்டாம்டு மீட்டை நம்ம எடுத்துக்கும் போது கேன்சர் கூட நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து கறிக்கடையில் போய்ட்டு ஒரு சிக்கன் வாங்குறோன்னா அது இன்றைக்கி தான் கட் பண்ணாங்கன்றது நம்ம எப்படி சார்? சிக்கனை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சிக்கன் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபாக அந்த கலர் ஒரு எல்லோயிஷ்னஸாக இருக்கும். சிக்கனோட எல்லோயிஷ்னஸாக இருக்கும். அது இல்லாமல் பேல் கலராக உங்களுக்கு வந்து சிக்கன் லூஸாக இருந்ததுனாவே அந்த சிக்கன் வந்து பழைய சிக்கனுன்னு அர்த்தம். அதே தான் மட்டனுக்கும். மட்டன் வந்து நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டான கலரில் இருந்ததுன்னா ஓகே. இல்லை பேல் கலரில் வந்துருச்சு லூஸாக இருக்க மட்டன்னா அதுவும் வந்து ஃப்ரெஷ்னஸ்க்கான அடையாளமே வந்து பிரைட்னஸும் ஸ்டிஃப்னஸும் தான். அது ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சுன்னா அது ஃப்ரெஷ் கிடையாது. கறிக்கடை உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கோழி இறைச்சி விற்கிறத வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன்? அதாவது இப்போது இன்னைக்கு வந்த செய்தி என்னென்னா பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துட்டு அதனால் வந்து எந்தவித தடையுமின்றி கோழி வழங்கப்படும் சொல்லி இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பேசுவோம். அதாவது பண்ணை வியாபாரிகள்
மொத்த வியாபாரிகளுக்கும் நடந்து கொண்டிருந்த பிரச்சனை தான் இது. பண்ணையிலேருந்து ஹோல்சேலர்ஸ் வாங்கும்போது சிக்கனுக்கு வந்து ஃபீடு வச்சு கொடுத்துட்றாங்க சொல்லி இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தை பல மாதங்களாக, ஆண்டுன்னு சொல்லலாம், பல மாதங்களாக ஆண்டு கிட்ட நடந்துன்னு இருக்குது. அதுக்கான தீர்வு ஒன்றுமே கிடைக்காத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோல்சேலர்ஸ் நாங்கள் வந்து காலவரையற்ற போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் வந்து சப்ளை ஸ்டாப் பண்ண போகிறோம், அதாவது எல்லாருக்குமே வந்து சிக்கன் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா யாருக்குமே போகாது, அதுக்கப்புறம் வந்து இதுக்கான தீர்வு வந்து அரசாங்கம் தலையிட்டு இதுக்கான தீர்வு கொடுக்கட்டும் சொல்லி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவல் பிரச்சனை என்னென்னா, கோழி பண்ணைகளில் அடுத்த நாள், அதாவது கோழியை வந்து விற்பனைக்கு வரப்போகுதுன்னா வந்து எடுக்க வராங்கன்னா ஈவினிங் 6 o'clock வந்து ஃபீடு ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எடுக்கிற கோழி வந்து 12 மணி நேரம் வந்து உணவு அளிக்காமல், அதாவது தீவனம் அளிக்காமல் அந்த கோழி இருக்கணும். அதுக்கான காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து அந்த கோழி எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் காலையில் அறுக்கும் பொழுது அந்த தீவனம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி சுகாதார குறைபாடு இல்லாமல் கோழி நம்மளுக்கு ஹைஜீனாக வந்து சேரும். அதுக்கான காரணம் தான் இந்த தீவன முறை. 12 மணி நேரம் வந்து தீவனத்தை நிப்பாட்டுறதுக்கான விதிமுறை இதுதான் ரீசன். இது வந்து சயின்டிஃபிக்கலி இருக்கிற ரீசன். வணிக ரீதியான ரீசன் என்னென்னா, இப்போ இந்த கோழிக்கு தீவனம் கொடுக்குறதால கோழி எடுக்கும்போது ஒரு கோழிக்கும் கிட்டத்தட்ட 100 கிராம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சது ஒரு சின்ன வண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60 பெட்டிக்கு, ஒரு சின்ன வண்டிக்கு ஒரு 60 பெட்டி, 60 பெட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு 1 கிலோ 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 70 கிலோலேருந்து 75 கிலோ இந்த ஃபீடு வந்து வெயிட்டாக, மீட் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணி இவங்க வாங்குறாங்க. அப்போது இவங்களுக்கு லாஸு, சிங்கேஜ் ஆகுது. யாருக்கு சிங்கேஜ் ஆகுது? ஹோல்சேலர்ஸ்க்கும் சிங்கேஜ் ஆகுது, ரீட்டைலர்ஸ்க்கும் இங்கே சிங்கேஜ் ஆகுது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோழி அறுக்கும்போது அந்த ஃபீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு சிக்கன் மீட்டை வந்து கண்டாம் பண்ணுது. இது ரெண்டுமே கமர்ஷியலான ரீசன். சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்னா, கோழி வந்து தீவனத்தோடு இருக்கும்போது அறுத்தா அதோட கழிவு, அதாவது கோழி உண்ணும்போது அது தீவனம், அறுக்கும்போது அது கழிவு தானே, அந்த கழிவு பட்டு சிக்கன் அந்த இறைச்சி வந்து சுகாதாரமற்றதாக மாறுது. இதுதான் வந்து சட்டம். இதை வந்து பண்ணைகள் ஃபாலோ பண்ணாததால் இந்த போராட்டம் ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிச்சு. இப்போ கோழி வந்து, அதாவது 31க்கு கோழி தட்டுப்பாடு எதுவும் இருக்காது, எல்லாமே சுலபமாக முடிஞ்சதால் எல்லாருக்குமே கோழி வரும், கடைகளுக்கும் கோழி வந்துடும், மக்களுக்கும் கோழி போய் இறைச்சியும் போய் சேர்ந்துடும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிக்கன் ட்ரேடுன்றது வந்து எப்படி சார் நடக்குது? இப்போது பண்ணையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லோக்கல் கடைக்கு வந்ததா, இல்லை அதுக்கு கீழே வந்து ஒரு 2-3 பேருக்குள்ள போயிட்டு தான் சிக்கன் கடைக்கு வரணும்? அதாவது சிக்கனுன்றது பண்ணையில் வளர்ப்பாங்க, அந்த பண்ணைக்கு போயிட்டு ஹோல்சேலர்ஸ், அதாவது வண்டியில் பெட்டிகள் கூண்டுகளை வைத்து அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டீலர்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு ஹோல்சேலர்னு சொல்லலாம். இவங்க டீலராக இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டீலர்ஸ் எடுத்துன்னு வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஹோல்சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டிகளை இறக்கி அவங்க வச்சுப்பாங்க. இப்போ வந்து 10 கோழி எடுக்கிறவங்க அங்கே போய் கடைக்கு போய் எடுத்துப்பாங்க. எனக்கு வந்து 40 கோழி 50 கோழி வேணும்னா கடைக்கே போய் வண்டி அங்கேயே போய் இறக்கிடுவாங்க. இதில் ஸ்டேஜ் 1 பண்ணை, ஸ்டேஜ் 2 டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேஜ் 3 ஹோல்சேலர்ஸ், அதுக்கப்புறம் தான் ரீட்டைலர்ஸ். இத்தனை கை மாறும். இது ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து தான் ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை ஆகுது. இப்போ லோக்கலில் இருக்க சிக்கன் கடைகளில் வந்து சிக்கன் வெயிட் ஏற்றி விற்கிறதுக்காக அவங்க ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க? கடையில் வந்து ஒன்றும், அதாவது இப்போது ஹோட்டல் அதிகமாக ரீட்டைலர்ஸை வந்து இங்கே கஸ்டமர்ஸ், அதாவது 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறவங்களே ஏமாற்றி இங்கே பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து சிக்கனில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி கறியாக வெட்டியோ கோழி க்ளீன் பண்ணியோ அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சாங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு 10 கிலோ கோழியை வந்து ஊற வச்சா குறைஞ்சது ஒரு கிலோ தண்ணி ஏறும். இன்னமும் ஏற்றணுன்னாலும் 2 கிலோவாக கூட ஏற்றலாம். 10 கிலோ கறியை 11 கிலோவாக மாற்றலாம், 12 கிலோவாகவும் மாற்றலாம். இதுதான் ஒரே சிக்கனில் இருக்கிற ஸ்கேம், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கேம். ஓகே, இப்போ சிக்கன் சேலை வந்து ஸ்டாப் பண்ணால் வந்து அதில் கஷ்டப்படுறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. லைக் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு 4-5 நாளாக சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது உண்மையாலே சிக்கன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன இஷ்யூஸ் சார் வரும்? சிக்கன் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா இன்றைக்கி இருக்கிறதுலையே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற ஒரு மீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கனாக மட்டன் தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. மட்டனாக இருந்தாலும் 1000 ரூபா,
பீஃபாக இருந்ததுன்னா 400 ரூபாய்க்கு 400 ருபீஸ் வந்துடும் உங்களுக்கு. வேறு எந்த கறியாக இருந்தாலுமே அபோவ் 300 தான். 300 ரேஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்து இது ஸ்டாப் ஆகிட்டா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ப்ரோட்டீன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. முட்டையோட விலையே 8 ரூபா ஆயிடுச்சு. அதனால் வந்து சிக்கன் வந்து இருக்கிறதுலே அஃபர்டபுளாக ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்டாக தான் எல்லாருக்குமே இருக்குது. இது இல்லாமல் போயிடுச்சுன்னா நிறைய உணவகங்கள் மூடப்படும். ஏன்னா வந்து சிக்கனை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய ஹோட்டல்ஸே ரன் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கிரில்லு போடணுன்னாலும் சிக்கன் வேணும், ஷவர்மாக்கும் சிக்கன் வேணும், தந்தூரிக்கும் சிக்கன் வேணும், பிரியாணிக்கும் சிக்கன் வேணும், எல்லாத்துக்குமே சிக்கன் வேணும். ஏன்னா இன்றைக்கி மட்டனில் யாருமே வந்து மட்டன் ஜஸ்ட் ஒரு 5% தான் ஹோட்டல் ரன் பண்ணுறதுக்கு. மிச்சம் இருக்கிற 95% வந்து சிக்கன் தான். அதனால் சிக்கன் இல்லாத பட்சத்தில் ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். நன்றி சார். நன்றி.